அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அலகு 3ல இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்ற பொருண்மையில பதிவுகள பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உரையாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நச்சினார்க்கினியர். நச்சினார்க்கினியரினுடைய உரை திறத்த குறித்த பதிவுகள தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நச்சினார்க்கினியர் இவருடைய பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ, சிவன் பெயர்கள்ல ஒன்று நச்சினார்க்கினியர். இவருடைய பெயரை வந்து சுருக்கி நச்சர் அப்படின்ற சொல்லாலையும் அழைக்கின்றார்கள். நச்சர் அப்படின்ற சொல் நம்ம திருக்குறளுக்கு உரை எழுதிய அந்த பதின்மர்ல ஒரு ஆள் நச்சரும் வருவாரு. அவர் வேற, இவர் வேற. இவருடைய பெயர் அந்த நச்சினார்க்கினியர் அப்படின்ற பெயரை சுருக்கமா தான் நச்சர் அப்படின்ற சொல்லால அழைச்சிருக்காங்க. இது வந்து பெருவாரியான பதிவுகள நம்மளால பார்க்க முடியாது. இது வந்து இப்ப இந்த சொல்லாடல் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான சொல்லா அப்படின்னு கேட்டாவும் கிடையாது. ஆனா இருந்தாலும் நச்சர் அப்படின்ற ஒரு சொல்லால நச்சினார்க்கினியர அழைச்சிருக்கக்கூடிய ஒரு பாங்கும் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, இவர் பிறந்த நாடு வந்து பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர். அது பிறந்த ஊர் குறிப்பா மதுரை. மதுரை ஆசிரியர் பாரத்வாஜி நச்சினார்க்கினியர் செய்த காண்டிகை உரை முற்றிற்று. அதுல வந்து அவர் அந்த தொல்காப்பியத்திற்கு உரை செய்யும்போது இந்த தொடர் வந்து இடம்பெறுது. அப்ப மதுரையில தான் பிறந்தாரு அப்படின்றது உறுதியாகிறது. மரபு வந்து பார்த்தீங்கன்னா, அந்தணர் மரபு. சமயம் வந்து சைவர். அதுக்கு நெறைய குறிப்பு இருக்கு. திருநாவுக்கரசருடைய தேவாரங்கள்ல "நச்சினார்க்கினியாய் போற்றி, நச்சுவார்க்கினியர் போலும் நாக வீச்சுவரனார் தாமே, நாக வீச்சுவரனார் தாமி" அப்படின்ற தொடர்லாம் வருது. அப்ப திருநாவுக்கரசருடைய தேவாரத்துல நச்சினார்க்கினியர் அப்படின்றது சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடலா அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்ப இவர் வந்து ஒரு சைவர் அப்படின்றது உறுதியாகிறது. வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, உச்சிமேற் புலவர்கொள் நச்சினார்க்கினியர், வேத போதன், இதெல்லாம் நச்சினார்க்கினியருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ரொம்ப முக்கியமானது. உச்சிமேற் புலவர்கொள் நச்சினார்க்கினியர் இது வந்து நம்மளுக்கு பரிச்சயமான பெயர். ஆனா வேத போதன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் மல்லி நாதசூரி இந்த பெயரும் நச்சினார்க்கினியருக்கு உரிய பெயர் தான். இவருடைய உரைத்திறம் அப்படின்னு பார்க்குறப்போ, இவர் வந்து உரைகள்ல கரை கண்டவர். கொண்டு கூட்டி பொருள் சொல்வது இவரினுடைய தனித்தன்மையாகும். அதிகமான நூல்களுக்கு உரை எழுதிய பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா, நச்சினார்க்கினியருக்கு உண்டு. மூல ஆசிரியர் மேல் தம்முடைய கருத்தை ஏற்றிச் சொல்லக்கூடிய இடங்களும் உண்டு. புது விளக்கங்கள் தருவதன் மூலமா மூல ஆசிரியருக்கு நன்மதிப்ப பெற்றுத் தந்தவர் யாருன்னா, இந்த நச்சினார்க்கினியர். பொருத்தமான எடுத்துக்காட்டுகள தேடி தேடி குடுத்திருக்காரு. வர்ணாசிரம தர்மம் போற்றப்பட்ட காலத்துல இவர் வாழ்ந்ததுனால, உரையில அதனைச் சார்ந்து எழுதக்கூடிய போக்கும் அங்கங்க பார்க்க முடியுது. பன்னூற் புலமை வாய்ந்தவர் அப்படின்றது இவருடைய உரை நூல்களினுடைய அந்த தன்மையின் அடிப்படையில புரிஞ்சுக்க முடியுது. நூலை கற்போருக்கு நூற்செய்தி மட்டுமல்லாம, அதனோடு தொடர்புடைய பிற செய்திகளும் தெரிய வேண்டும் அப்படின்ற நோக்குல, ரொம்ப ஒரு விரிவான ஒரு உரைய சொல்லக்கூடிய மரபு இவர்கிட்ட இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பரந்த நூற்புலமை உடையவரா இருந்திருக்கிறாரு. இவருக்கு நிகரான புலமை உடையவராக வேறு எந்த உரையாசிரியரையும் குறிப்பிட முடியாது. அப்படிப்பட்ட புலமையாளரினுடைய உரையில குறைகளும் பல இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல இணையற்ற அறிஞராக வாழ்ந்த மறைமலை அடிகளார் வந்து தம்முடைய அந்த முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரையில, இந்த புத்துரையில நச்சினார்க்கினியர வந்து ரொம்ப வன்மையா மறுத்து பேசக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியுது. ஐரோப்பிய உரை விளக்கம் போல இவருடைய உரை இருக்குது அப்படின்னு பௌரா வந்து பதிவு செய்றாரு. இவர வந்து உரை தலைமை ஆசிரியர் அப்படின்னு கி. ராசா வந்து புகழ்ந்து பேசுறாரு. நச்சினார்க்கினியர் முதலியோர் போல யாம் பிடித்ததே சாதிப்போம் அப்படின்னு சிவஞான முனிவர் வந்து நச்சினார்க்கினியர சொல்லக்கூடிய இடங்கள பார்க்கிறோம். இவர் ஒருவரே பல்லும் நாவும் போல இலக்கண உரையாசிரியராகவும், இலக்கிய உரையாசிரியராகவும் இணைந்து விளங்கும் பெருமகன் அப்படின்னு வாசுப மாணிக்கனார் பதிவு செய்றாரு. ஏன்னா இவர் வந்து இலக்கண உரையாசிரியராவும் இருக்காரு, இலக்கிய உரையாசிரியராவும் இருக்காரு. அதனாலதான் பல்லும் நாவும் போல இவர் இருக்காரு. அப்படி விளங்கக்கூடிய ஒரு பெருமகன் அப்படின்னு வாசுப மாணிக்கனார் பதிவு செய்றாரு. வடமொழி பேரு பேருரை ஆசிரியனா இருக்கக்கூடிய மல்லி சூரியை ஒப்ப இவருடைய உரை இருக்கிறதுனாலதான் தமிழ் மல்லி நாதசூரி அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு உண்டு. அடுத்து இவருடைய உரை செய்த நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ,
பழைய உரையாசிரியர்கள்ல ரொம்ப முக்கியமானவர். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கிறாரு. பொருளதிகாரத்துல செய்யுளியல் வரையில மட்டும்தான் இவருடைய உரை வந்து கிடைச்சிருக்கு. இந்த உரைக்கு வந்து நச்சினார்க்கினியம் அப்படின்னு பெயர். ஏன்னா அவர் செஞ்ச உரையினால அவருக்கு அவருடைய பெயரவே அந்த உரைக்கு வைக்கக்கூடிய ஒரு மரபு நம்மகிட்ட இருக்கு. அதனால நச்சினார்க்கினியம்னு பேர் வச்சிருக்காங்க. பத்துப்பாட்டு, கலித்தொகை, சீவக சிந்தாமணி இதோட குறுந்தொகையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா குறுந்தொகைக்கும் இவருடைய உரை வந்து இருக்கு. இந்த நூல்களுக்கெல்லாம் வந்து உரை வந்து வகுத்திருக்கிறாரு. பத்துப்பாட்டு, கலித்தொகை முதலிய நூல்களுக்கு சொல்லுக்கு சொல் பொருள் கூறியும் அங்கங்கே அந்த விளக்கத்தை காட்டியும் போகக்கூடிய ஒரு அந்த நடை அந்த ஒரு பாணியை கையாண்டிருக்கிறாரு. சீவக சிந்தாமணிக்கு 2 முறை வந்து உரை எழுதியிருக்கிறாரு. சீவக சிந்தாமணியில சில பாடல்களுக்கு உரை எழுதாமலும், சில பாடல்களுக்கு வினை முடிவு மட்டும் காமிச்சும், சில பாடல்கள்ல சில சொற்களை மட்டும் விளக்கிட்டு போற இடங்களும், அதே மாதிரி சில பாடல்கள்ல ஒரு சொல்லையும் விடாம ரொம்ப விரிவா பேசக்கூடிய இடங்களும் இருந்திருக்கு. அப்ப மாறி மாறி தன்னுடைய பங்களிப்ப குடுத்திருக்கிறாரு. உரையே எழுதாம இருந்திருக்காரு. வினை முடிவ மட்டும் பேசியிருக்கிறாரு. சொற்களுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில பாடல்கள்ல ஒரு சொல்லையும் விடாம விரிவுரை எழுதிட்டு போயிட்டுருக்கிறாரு. ஒரு பழமையான ஒரு பாடல் தான் இவருடைய அந்த உரை எந்தெந்த நூல்லாம் உரை செஞ்சார் அப்படின்னு சொல்லுது. பார தொல்காப்பியமும் 10 பாட்டும் கலியும் ஆர குறுந்தொகையுள் ஐநான்கும் சாரத் திருத்தகு மாமுனி செய் சிந்தாமணியும் விருத்தி நச்சினார்க்கினியமே. இப்ப தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்காரு, 10 பாட்டு நூலுக்கு உரை எழுதியிருக்காரு, கலித்தொகைக்கு உரை எழுதியிருக்காரு, குறுந்தொகைக்கு உரை எழுதியிருக்காரு, சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருக்கிறார். ஒரு விரிவான காவியத்திற்கு சுருக்கமாகவும் அழகாகவும் திட்பமாகவும் உரை செய்வது எப்படி என்பதற்கு சீவக சிந்தாமணி உரை முன்மாதிரியா அமைஞ்சிருக்கு. குறிஞ்சிப்பாட்டுல கபிலர் கூறக்கூடிய 99 வகையான அந்த பூக்களுக்கு நச்சினார்க்கினியர் தரக்கூடிய அந்த பொருள் வந்து பொருள் விளக்கம் வந்து ஒரு வியப்பை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிஞ்சிப்பாட்டுல பெயர் தெரியாத அந்த பல பூக்களுக்கு தம்முடைய காலகட்டத்துல வழங்கிய பெயர்களை இவர் வந்து பொருத்தி பார்க்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம் அறியாத இந்த வகுளம் பூவை பத்தி இவரு சொல்லும்போது அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா மகிழம் பூன்னு பதிவு செய்றாரு. வகுளம் பூவ மகிழம் பூன்னு சொல்றாரு. அது மாதிரி நள்ளிருள் நாரி அதாவது நள்ளிரவுல மணக்கக்கூடிய ஏதோ ஒரு பூ இருந்ததுனால அதுக்கு வந்து நள்ளிருள் நாரின்னு பேரு. அந்த பூ வந்து இருவாச்சி பூ அப்படின்னு இவர் பதிவு செய்றாரு. இது மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட்ட நச்சினார்க்கினியருடைய தகவல் இதுதான். ரொம்ப முக்கியமான ஒரு உரையாசிரியர்கள்ல. ஏன்னா இவருடைய பங்களிப்பு நிறையாவே இருக்கு. ஏன்னா நம்ம நச்சினார்க்கினியர் வந்து நச்சினார்க்கினியருடைய தொல்காப்பிய உரையாகட்டும், அதே மாதிரி இந்த இலக்கிய உரையாகட்டும், அதனால அதுல வந்து ரொம்ப ஒரு கைதேர்ந்த நபரா உரை திறத்துல நச்சினார்க்கினியர் வந்து இருந்திருக்காரு. அதனாலதான் உச்சி மேற் புலவர்கள் நச்சினார்க்கினியர் அப்படின்னு இவரை நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில இந்த தகவலோட நச்சினார்க்கினியர் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புறேன். பயன்பட்டா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.